ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் ஹேண்டை ரைட் செஸ்ட்லயும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்டொமக்லயும் வச்சு உங்க ஸ்டொமக் பிரீத்திங் பண்ணுங்க. அவேர்னஸோடு பண்ணுங்க. செகண்ட் எக்ஸசைஸ் இது டேபிள் டாப் பொசிஷன் சொல்லுவாங்க, இல்ல கேட் கவ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஹிப்பும் உங்க நீஸும் ஸ்ட்ரெயிட் லைன், உங்க ஷோல்டர்ஸும் உங்க பிரிஸ்டும் ஸ்ட்ரெயிட் லைன். ஃபிங்கர்ஸ் ஓபன் பண்ணி வைங்க, அப்பதான் உங்க வெயிட் பேலன்ஸ்டா இருக்கும். நவ் ஃப்ரம் ஹியர் புஷ் யுவர் ஹிப் டவுன் அண்ட் லுக் அப். உங்களுக்கு பேக்ல இப்படி ஒரு கர்வ் வரும். And again push your head down and hunch it. Again hip down, look up, again hunch it. Second exercise stretch பண்ண போறோம். நல்லா கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் உங்க ரைட் ஆர்மை கீழே எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் crawl பண்ணிட்டு முடிஞ்சா உங்க எல்போஸை டவுன் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணி லுக் அப் டு யுவர் சீலிங். இது பண்ணும்போது உங்க முட்டி இப்படி மேல வரக்கூடாது, உங்க முட்டி கீழே இருக்கும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சைட்ல நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். அகைன் கம் பேக், ஸ்ட்ரெச் இட். அகைன் லெஃப்ட் சைட்ல கையை கிரால் பண்ணி எல்போஸ் வைங்க அண்ட் ஸ்ட்ரெச் இட் அண்ட் கம் பேக். ரெடி? இப்போ நம்ம ஆசனாஸ்க்கு போறோம். நல்லா ஆர்ம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி அகைன் ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நேரா கீப் லுக்கிங் அண்ட் ஹோல்ட் யுவர் டோஸ். இவ்வளவு தூரம் தான் உங்களால போக முடிஞ்சா போகலாம். And now what you can do, touch your elbows and come. Elbows and down. எந்த காரணத்துக்கு கொண்டும் இப்படி முட்டியை தூக்காதீங்க. காலை இப்படி கீழே வச்சுட்டு touch your elbows and down. Ready? Third exercise half camel சொல்லலாம், இல்ல உத்ராசனான்னு சொல்லலாம். கையை பின்னாடி கட்டிக்கோங்க. நல்லா bend back and come forward. நெக்ஸ்ட் மலாசனா. இந்த மாதிரி உங்க 2 ஃபீட்டுமே ஃபிளாட்டா இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி வைக்க முடியாது. ஸோ வைக்க முடியாதவங்க கீழே ஒரு பில்லோ வச்சுட்டு உங்க நீஸ் ஆங்கிள் இப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பில்லோ வச்சுக்கோங்க அண்ட் ரெஸ்ட் இட். அண்ட் கையை நடுவில் இப்படி வச்சுட்டு புஷ் இட் அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் 10 counts. இது உங்க பெல்விக்கை ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். அண்ட் இதுலயே மலாசனால ட்விஸ்டிங் பண்ணலாம். எப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் யோர் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் right knees down and come up, left knees down, come up. Ready? knee rotation, knees bend பண்ணிட்டு காலை ஓபன் பண்ணி ஃபீட்டை வைங்க. கையை சைட்ல ஸ்ட்ரெச் பண்ணிட்டு both the knees to the one side. அப்படி போகும்போது உங்க தலை ஆப்போசிட் சைட்ல டர்ன் ஆகும். again come straight, again both the knees to the one side, knees touch பண்ணனும், head ஆப்போசிட் சைட்ல இருக்கும். third, நல்லா உங்க எல்போஸ் கீழே பிரஸ் பண்ணுங்க and உங்க ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேல வச்சுட்டு லெஃப்ட் நீஸ் மேல இதை ஹோல்ட் பண்ணுங்க. அண்ட் அகெயின் சேஞ்ச் யுவர் லெக். உங்களுக்கு நீஸ் ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீஸ் கீழே ஒரு பில்லோ வச்சுட்டு அகெயின் ஸ்ட்ரெச். இது உங்க கோரை டைட் பண்ணும். ரெடி? லாஸ்ட் இந்த வார்ம் அப், இந்த ஆசனாஸ் முடிஞ்சோடனே மெடிடேஷன் ஃபார் யோர் மைண்ட். ஸோ இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஒரு லைட் மியூசிக் ஏதாவது இருந்ததுன்னா மியூசிக் போட்டுட்டு சின் முத்ரால வச்சுக்கோங்க. தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர். இந்த தம் வந்து ஃபயர், இண்டெக்ஸ் வந்து ஏர். இது உங்க தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இதை உங்க தொட மேல வச்சுட்டு ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு க்ளோஸ் யுவர் ஐஸ்.